ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அந்த பையன் அப்படி அடிப்பான்னு நினைக்கவே இல்லைப்பா. அது மட்டும் இல்லாமல் கட்டாயம் இந்த 4வது டெஸ்ட் போட்டியை நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டோம், இந்த போட்டியை வென்று தொடரையை வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா vs ஆஸ்திரேலியா 4th டெஸ்ட் போட்டி நடந்துட்டு வருது. முக்கியமாக இந்திய அணி ஒரு வீரரை பற்றி குறித்து பேசியிருக்காரு. இந்த போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு ஆஸ்திரேலியா அணியின் கேப்டன் பேட் கமன்ஸ். அவர் என்ன பேசினார், ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, இன்னைக்கு காலையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் டே 4 தொடர்ந்து முன்னே பத்திரிகையாளர் சந்திப்பில் என்ன சொன்னாருக்கிறீங்கன்னா, பேட் கமன்ஸ் கண்டிப்பாக அந்த நிதிஷ்குமார் ரெட்டி இப்படி அடிப்பார் நான் நினைக்கவே இல்லை, ரொம்ப அற்புதமாக ஆனார், எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தாரு. அவர் வந்த உடனே அவர் விக்கெட் எடுத்திருந்தா கண்டிப்பாக இந்தியா இன்னத்துக்கு எங்கள் கையில் இருந்திருக்கும். இப்போ இந்திய அணிக்கு இன்னொரு சான்ஸ் ஜெயிக்கிறதுக்கு உருவாக்கி கொடுத்தாரு. இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் அதை பயன்படுத்தி இருந்தாலும் நாங்கள் வெற்றி பெற்றே ஆகுவோம். இப்போதைக்கு நாங்கள் பேட்டிங் நல்ல இதில் இருக்கோம். ஒரு 300-350 ரன் அடித்தா போதும், கண்டிப்பாக இந்திய அணி நாங்கள் ஆல் அவுட் பண்ணுறதுக்கு அந்த ஸ்கோர் எங்களுக்கு போதும். அதனால் கண்டிப்பாக நாங்கள் இதில் கம்பேக் கொடுத்து இந்த டெஸ்ட் போட்டி வென்று தொடரையும் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பேட் கமன்ஸ் பேசியிருக்காரு. எஸ், ஒரு இந்தியா செத்துப்போன ஒரு இந்தியாவுக்கு உயிர் குத்தாருன்னே சொல்லலாம் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி. அவர் வரும்போது 211க்கு 7 விக்கெட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா 368 ரன் குவிச்சிருக்காங்க நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி, வாஷிங்டன் சுந்தர் 50. கண்டிப்பாக பேட் கமன்ஸ் நிதிஷ்குமார் ரெட்டி பாராட்டியிருக்காரு. அவர் மட்டும் பாராட்டல, இந்தியாவே பாராட்டியிருக்கு, நிறைய முன்னாள் வீரர்கள்லாம் பாராட்டி வந்துட்டுருக்காங்க அவரை. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான நான் காட்டியிருக்காரு. இப்போ இந்தியா போலிங் போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 62க்கு 2 விக்கெட் வீழ்ந்திருக்கு. இந்த ஸ்மித்துல் அபிஷேகம் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. 168 ரன் லீடில் இருக்காங்க. சப்போஸ் ஒரு 250-270க்குள்ளே ஆல் அவுட் பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல சான்ஸ் இருக்குங்க சேஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா இந்திய அணி டாப் ஆர்டர் ரொம்ப சொதப்பலாக இருக்காங்க. இதில் எதனா ஒரு இந்த விராட் கோலி, ரோஹித், இந்த வேறு யார் ஒன்று இருக்குது பண்ணிட்டு இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அவங்க கொஞ்சம் ஆடி கொத்தா சேஸ் பண்ணலாம். ஆனால் எனக்கு என்னமோ அவுட் சைடு சான்ஸ் தாங்க. இந்திய அணி ஒரு 150 சேஸ் பண்ண மாட்டாங்க, அந்தமாரி நிலைமையில் தான் எனக்கு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி எந்த மாதிரி ஒரு ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளோ டார்கெட் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா டே 4 இப்போ தான் செகண்ட் செக்ஷன் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக டே 3 நான் இந்த செக்ஷனில் இன்னொரு செக்ஷன் இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும்தான் இருக்குது. கண்டிப்பாக இன்றைக்கி ஃபுல்லாக ஆட்டு, இன்றைக்கி ஈவினிங்கில் நம்மளுக்கு கொடுப்பாங்க பொழுது ஆட சொல்லி எவ்வளோ அடிக்கிறாங்களோ அடிச்சுட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ டார்கெட் நம்மளுக்கு செட் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி பாராட்டி அவனுங்க என்ன அடி அடிச்சாங்க, சூப்பராக அடிச்சாருங்க. ஒரு அடியும் இடிமாரி அடிச்சார். அப்படியே ஆஸ்திரேலியா போலரை அப்படியே எப்படி சொல்கிறது கண்கலங்க வச்சுட்டானே சொல்லலாம். அவர் கண்டிப்பாக என்னோட வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பார்க்க நீங்களும் மறக்காம கமல் அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்கள். ஏன்னா ஒரு யங்ஸ்டார், ஒரு ஆல்ரவுண்டர் இந்திய அணிக்கு சூப்பராக கிடச்சிருக்காரு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பேட்டிங் வந்து எப்படி சும்மா இந்த ஷதுல் தாக்கர் சொல்லுவாங்களே ஆல்ரவுண்டர், அந்த மாதிரிலாம் இல்லைங்க. பேட்டிங் ப்ராப்பராக ஆடுறாரு, போலிங்காக அவர் கரெக்டான மீடியம் ஸ்பீடில் கரெக்டான லென்த்தில் போடுறாரு. அதனால் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கிடச்சிருக்காருன்னே சொல்லலாம். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியா எவ்வளோ டார்கெட் கொடுப்பாங்க, ஆஸ்திரேலியா நம்ம இந்திய அணி இந்த போட்டி ஜெயிக்குமா ஜெயிக்காதா, உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸாக தெரிஞ்சுக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.